தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹு தஆலா அவன் ஏவிய ஏவல்களை எடுத்தும் அவன் விலக்கிய எல்லா கருமங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில், நமது ஆயுளில் மற்றும் ஒரு தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். வருகின்ற தியாக திருநாள் நம்மில் எத்தனை பேர் இருப்போம், எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பது தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த நாள் அல்லாஹு தஆலா எதை சத்தியமிட்டு கூறினானோ, எந்த நாட்கள் என்னிடத்தில் பெருமதி என்று அல்லாஹு தஆலா சொன்னானோ அப்படியான நாட்களில் கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 10 நாட்களை சத்தியமிட்டு சொல்கின்றான். 10வது நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நம்மில் எத்தனை பேர் இந்த 10 நாட்களும் நோன்பு நோற்றோம்? நேற்று அரஃபாவுடைய நாள் நோன்பு நோற்றோம், நேற்றைய முந்திய நாள் நோன்பு நோற்றோம். அல்லாஹு தஆலா அந்த ஒரு நோன்புக்கு நமது ஆயுளில் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய தியாக திருநாள் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து விரும்புவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பம் செய்த தியாகத்தை உங்களில் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது அல்லாஹு தஆலா அதனை இன்றைய நாளில் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்திலிருந்து அல்லாஹு தஆலா சோதித்தான். ஒரு வாலிபராக இருக்கின்றார்கள், குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனியொரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைத்ததற்காக, கலிமாவை மக்களுக்கு எத்தி வைத்ததற்காக அந்த நேரத்தில் இருந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரம்மாண்டமான நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் போடுவதற்கு ஆயத்தமாகின்றான். அல்லாஹ் யாரிடத்தில் இரக்கம் வைக்கின்றானோ, அல்லாஹ் யாரிடத்தில் அன்பு வைக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் நினையாத பொருட்டை கொண்டு சோதிப்பான். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத் அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நெருப்பில் போடப்பட போகின்றார்கள். குடும்பத்தினுடைய உதவி கிடையாது, நண்பர்களுடைய உதவி கிடையாது, அக்கம் பக்கம் யாரும் கிடையாது. தனியொரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். மலக்குல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நேரத்தில் இந்த நெருப்பிலிருந்து உங்களை நாங்கள் பாதுகாக்கட்டுமா, மழையை பொழிவிக்கட்டுமா, இந்த நெருப்பை அணைத்து விடட்டுமா என்று உதவி கேட்கின்றார்கள் மலக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, நான் நெருப்பில் போகின்றேன், நெருப்புக்குள் என்னை அனுப்ப போகின்றார்கள். இக்கட்டான கட்டம். ஆனால் அந்த மலக்கை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், உதவி செய்வர்களை விட அல்லாஹ் சிறந்தவன், உங்கள் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, என்னை அல்லாஹ் பாதுகாப்பான். ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தில் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தில் அவர்களை அசைக்க முடியாமல் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாத்தான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டு நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நீ சாந்தமாக நடந்து கொள். நெருப்பு எரியக்கூடியது, நெருப்பு சுடக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அதன் அன்பார்ந்த சகோதரர்களே,
நெருப்புக்கு சுடக்கூடிய சக்தியை அல்லாஹ் எடுத்து விட்டான். 40 நாட்கள் நெருப்புக்குள் இருக்கின்றார்கள். கையில் இருக்கக்கூடிய, தலையில் இருக்கக்கூடிய, கண்களில் இருக்கக்கூடிய, காலுகளில் இருக்கக்கூடிய ஒரு உரோமத்தை கூட அந்த நெருப்பு சுட்டரிக்கவில்லை. அல்லாஹ் அந்த நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது சோதனை. சுமார் 83 வயதாகிவிட்டது. குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் அவர்களுடைய துஆவை அவர்கள் விடவில்லை. என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை, 83 வயதாகிவிட்டது, ஆனால் எனக்கு நீ ஒரு சாலிஹான குழந்தையை தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை விட்டு விடவில்லை. நான் ஒரு நபியாக இருந்தும் அல்லாஹ்வுக்கு தர முடியாதா என்ற எண்ணம் பெறவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான குழந்தையை தா. அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடித்தும் குழந்தை கிடைக்கவில்லை. 89 வயதில் அல்லாஹு தாலா குழந்தையை கொடுக்கிறான். இரண்டாவது சோதனை. அல்லாஹு தாலா குழந்தையை கொடுத்து விட்டு அடுத்த அல்லாஹுடைய ஓர்டர், உங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உங்களுடைய தவமிருந்து பெற்றெடுத்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இன்ன இடத்தில் விட்டுட்டு நீங்கள் போகுங்கள். அல்லாஹுடைய ஓர்டர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருகின்றது. ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை, மனைவி கேட்கவில்லை. பிள்ளை, பச்சை பிள்ளை, ஒன்றும் தெரியாத பாலகன், இக்கட்டான கட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள். வாருங்கள் போவோம். பிள்ளையை தூக்குகின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். அன்பார்ந்தவர்களே, பிள்ளையை தூக்கி கொண்டு போகின்றார்கள். அல்லாஹ் எந்த இடத்தில் விட சொன்னானோ அந்த இடத்தில் பிள்ளையை வைக்கின்றார்கள். மனைவியையும் நிப்பாட்டுகின்றார்கள். கொஞ்ச தூரம் பெறுகின்ற நேரத்தில் கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்புகின்ற நேரத்தில் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், இந்த இடத்தில் எந்த உதவியும் இல்லையே, தண்ணீர் இல்லை, சாப்பாடுகள் இல்லை, மனித எந்த ஒரு வர்க்கமும் கிடையாது, ஆனால் எங்களை தனிமையில் விட்டு போகின்றீர்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வாயால் சொல்லவில்லை, தலையை அசைத்து காட்டினார்கள். ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். போகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் நான் தனிமையில் விட்டு வருகின்றேன், எந்த உதவியும் கிடையாது. யா அல்லாஹ், நீயே அவர்களை பாதுகாத்து விடு, அவர்களை நீ தொழுகையாளியாக ஆக்கு, இந்த பூமியில் கனிவர்க்கங்கள் நிறைந்த பூமியாக நீ ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை தரிசிக்க போகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்போது சொற்ப நேரத்தில் பிள்ளைக்கு பசி எடுக்கின்றது, பிள்ளைக்கு தாகம் எடுக்கின்றது. பிள்ளையை அப்படியோ பூமியில் பிள்ளை படுத்துக் கொண்டிருக்கின்றது. பிள்ளை கையாலும் காலாலும் அடித்து கொண்டிருக்கின்றது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மர்வாவுடைய மலையில் ஏறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மர்வாவில் ஏறி பார்க்கின்றார்கள். சஃபாவுடைய மலையில் தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்குது. அந்த சூட்டினுடைய அகோரம், வெயிலினுடைய அகோரம், அங்கு தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. தண்ணீர் மிதப்பதை போல் தெரிகின்றது. மர்வாவுடைய மலையில் ஏறி பார்க்கின்றார்கள். சஃபாவுடைய மலையில் தண்ணீர் தெரிகின்ற மாதிரி இருக்கின்றது. சஃபாவுக்கு ஓடுகின்றார்கள். அங்க போய் பார்த்தார்கள், தண்ணீர் இல்லை. சூட்டினுடைய அகோரத்தினால், வெப்பம் சூட்டினுடைய அகோரத்தினால் அங்கு கொதித்து கொண்டிருக்கின்றது உஷ்ணம். அது அவர்களுக்கு தண்ணீரை போன்று காட்சி அளித்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, 7 தொங்கோட்டம் ஓரார்கள். சஃபா மர்வா, மர்வா சஃபா, சஃபா மர்வா ஓடுகின்றார்கள். இதை பார்த்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்குகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கையில் ஒரு இறக்கையினால் பூமியில் அடிக்கின்றார்கள். தண்ணீர் பீரிட்டு எழும்புகின்றது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வருகின்றார்கள். தண்ணீரை அணைக்கட்டு போடுகின்றார்கள். தண்ணீரை ஓட விடாமல் அப்படியோ மண்ணால் கூட்டுகின்றார்கள்.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த தண்ணீரை நிறுத்தவில்லை என்றால் கியாமத் நாள் வரைக்கும் மக்கமா நகரம் ஜம்சம் தண்ணீரால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அன்று போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுக்கு 13 வயது. ஒரு கனவு காணுகிறார்கள். அடுத்த சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அடுத்த சோதனை, நான் தந்த குழந்தையை நீங்கள் உங்களுடைய கையால் அறுக்க வேண்டும். அறுப்பதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடவில்லை. என்னின் மீது கொண்ட பயம், என்னுடைய கட்டளையின் மீது கொண்ட பயம், நீங்கள் அதை நிறைவேற்றுகின்றீர்களா? மகனை அறுப்பது அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை. அல்லாஹ் எதிர்பார்த்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சோதனையை கொடுக்கின்றேன், இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றேன், எல்லா சோதனையிலும் எல்லா கஷ்டத்திலும் என்னுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றாரா என்பதை பார்ப்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அன்பார்ந்தவர்களே, கனவு காணுகிறார்கள், மகனை அறுத்து குர்பான் கொடுக்க வேண்டும். ஒரு கனவு காணுகிறார்கள், இரண்டாவது கனவு காணுகிறார்கள், மூன்றாவது முறை கனவு காணுகிறார்கள். அதே கனவை நினைக்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. மகனை தேடி வருகின்றார்கள். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமார் 13 வயது. அந்த நேரத்தில் மகனை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்லுர் மாதா தரா. என்னுடைய மகனே, என்னுடைய அன்பு மகனே, உங்களை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு நான் கனவு கண்டேன், உங்களுடைய முடிவு என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மகன் சொல்லுகின்றார், வாப்பாவே, யா அபதிஃப் அல்மா துமர், என்னுடைய வாப்பாவே, நீங்க எப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து ஏவப்பட்டீர்களோ அந்த கனவை நிறைவேற்றுங்கள், என்னை அறுத்து குர்பானி கொடுங்கள். மகன் சொல்லுகின்றார் வாப்பாவை பார்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். ஷைத்தான் இடையில் குறுக்கறுக்கின்றான். உன்னுடைய மகனை நீ அறுக்க போகின்றாயா என்று ஷைத்தான் பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லால் எறிந்து ஷைத்தானை விரட்டுகின்றார்கள். இன்று ஒவ்வொரு ஹாஜியும் அந்த இடத்தில் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, மகனை படுக்க வைக்கின்றார்கள். தன்னுடைய கழுத்தில் கத்தி வைத்து அறுக்கின்றார்கள். சாதாரணமான பலம் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பலம். அல்லாஹு தஆலா எங்களில் 100 மனிதர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி பலமும் சக்தியும், எங்கள் 100 பேருடைய பலமும் எப்படி ஒன்றாக இருக்குமோ, இதே போன்றொரு பலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். 100 பேருடைய பலத்தை கொண்டு மகனை அறுக்கின்றார்கள். நீளமான சம்பவம். அறுபடவில்லை, அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை, ஊண்டி அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. இதை பார்த்து அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்குகின்றான். இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஒப்புக்கொண்டோம். இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் குர்பானி கொடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நெருப்பில் போடப்பட்டார்கள். திருமணம் முடித்து குழந்தை கிடைக்கவில்லை. கிடைத்த குழந்தையை பாலைவனத்தில் விட்டு போனார்கள். போன குழந்தையை அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. எல்லா பரீட்சையிலும் ஈடுபட்டார்கள். எல்லா பரீட்சையையும் சரியாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் பூர்த்தியான அத்தஹியாத்தில் 4 தடவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் நாம் துஆ செய்யவில்லை என்றால் நமது தொழுகை கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய பரீட்சையில் ஈடுபட்டார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்த சோதனையில் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினார்கள். கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை கூறித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் இன்றைய தியாக திருநாள். ஹஜ் பெருநாளுடைய திருநாள் அல்ல இது.
தியாகத்தினுடைய திருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், மனைவி எப்படி ஒத்துழைப்பாக இருந்தார்கள், மனைவி கணவனுடைய வார்த்தை எப்படி மதித்தார்கள், பிள்ளை எப்படி தகப்பனுடைய வார்த்தையை மதித்தார்கள் என்பதை இந்த தியாக திருநாளிலிருந்து நாம் ஒவ்வொருத்தரும் படித்துக் கொள்ள வேண்டும், உணர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த ஒரு விடயத்தை சொல்லி ஹுதுபாவை முடித்துக் கொள்கின்றேன். இந்த தியாக திருநாள் நம்மில் பல பேர் உலுஹியா கொடுப்பதற்காக இருக்கின்றோம். நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை அழகான முறையில் என்னுடைய மகனை அறுத்து குர்பான் கொடுக்கின்றேன் என்ற உணர்வோடு குர்பானை கொடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க போனார்களே, நான் மாட்டை அறுக்க போகின்றேன், என்னுடைய குழந்தைக்கு சமம் என்று நினைத்து அந்த ஆட்டோடும் மாட்டோடும் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள், இந்த ஆட்டை நீங்கள் 2 தரம் கொல்ல பார்க்கிறீங்களா? சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பிராணியை எப்படி 2 தரம் கொல்ல முடியும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஆட்டை, இதற்கு முன்னால் அறுத்த ஆட்டை நீங்கள் அறுக்கின்ற நேரத்தில் அந்த ஆடு பார்த்து கொண்டிருக்கின்றது, அந்த நேரத்திலே அதை செத்து மடிந்து விட்டது, என்னையும் இப்படித்தானே அறுக்க போகின்றார்கள் என்று அது செத்து விட்டது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த ஆட்டை நீங்கள் இப்படி இழுத்து கொண்டு வருகின்றீர்களே, கடைசி நேரத்தில் அந்த ஆட்டோடும் மாட்டோடும் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், தக்பீர் சொல்லுங்கள். அறுக்கின்ற நேரத்தில் யாரோ ஒருத்தர் அறுத்தாலும் அன்பார்ந்தவர்களே, நாம் சொந்தக்காரர்கள் தக்பீரை சொல்லிக் கொண்டிருங்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள், நம் குடல்வாய் ஜனங்களுக்கு கொடுங்கள், நமது பெற்றோர்களுக்கு கொடுங்கள். அந்த இறைச்சி ஏழைகளுடைய வாயில்களும் போய் சேர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயம்தான், இன்றைய தியாக திருநாளில் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை பேஸ்புக்கில் நாம் பகிர்ந்து கொள்வது, வாட்ஸ்அப்பில் நாம் பகிர்ந்து கொள்வது. நமது நாட்டில் அதிகமான மனிதர்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள். நாம் அதை ஈன இரக்கம் இல்லாமல் அறுக்கின்றோம் என்ற பெயரை வாங்காமல், கண்ணியமானவர்களே, அந்த மிருகத்தோடும் அந்த பிராணியோடும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். வல்லவன் அல்லாஹு தஆலா நமது இந்த தியாக திருநாளை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு விடயம், எங்களை விட்டும் பிரிந்த எமது பெற்றோர்கள் மண்ணறையில் இருக்கின்றார்கள், எமது சகோதரர்கள் மண்ணறையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்யுங்கள், அவர்களுக்காக சலாம் சொல்லுங்கள். நம்மில் நோயாளியாக இருக்கக்கூடிய நமது பெற்றோர்களை தரிசியுங்கள், அவர்களுடைய முத்தமிடுங்கள். நமது மண்ணறைக்கு சென்று அவர்களையும் தரிசித்து அவர்களுடைய ஹக்கிலையும் இன்றைய தியாக திருநாளில் அவர்களுக்காகவும் துஆ செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எமது குற்றம் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். உன் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்களாக எம் அனைவர்களை மாக்கி விடு ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.